ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க கோவில் வந்தவாசி அடுத்த நெடுங்குணம் கிராமத்தில் அமைஞ்சிருக்க யோகராமர் திருக்கோவிலில் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நடந்த கும்பாபிஷேக காட்சிகள் தான் பார்க்குறீங்க. இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டு பாதையில் அமைஞ்சிருக்க ஒரு பழமையான வைணவ திருத்தலமாகும். இங்கே பார்த்திங்கன்னா ராமரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ராமர் ஆயுதங்கள் இன்றி, அதாவது வில்லு அம்போடு இருப்பார் எப்பயுமே, அந்த மாதிரி இல்லாமல் கண்களை மூடி சின்முத்திரையுடன் அமர்ந்த நிலையில் அனுமன் வேதங்களை ஓத கேட்டுக்கொண்டிருக்கும் தனித்துவமான கோலத்தில் இங்கே அருள் பாலிக்கிறார். இந்த யோகராமர் கோவில் 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுக்கள் கொண்ட 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தலத்தில் ராமர் சூகமுனிவர் மற்றும் ஆழ்வார்களுக்கு காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் திருவிழாக்கள்னால் சித்திரை மாதத்தில் தேரோட்டம், அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமைகள்லாம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோவில் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதே உள்ளே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ராஜராஜன் காலத்து கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னமுமே அது தஞ்சாவூர் மாதிரியே ஸ்பெஷல் தான். இங்கேயும் இந்த யோகராமர் திருக்கோவில் சுமார் 700 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இங்கே அனுமர் ராமர் சன்னதியிலேயே பத்மாசனத்தில் அமர்ந்து ஏடுகளை படிக்கும் கோலத்தில் அருளுகிறார். ஸோ இதுவுமே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ராமர் நிற்கிற மாதிரி, சீதை லக்ஷ்மணன் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும், அனுமர் அப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி கும்புற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ராமர் உட்காந்துக்கிட்டு அந்த அனுமன் படிக்கிற அந்த பிரம்மசூத்திரத்தை கேட்குற மாதிரி தான் இங்கே அருள் பாலிக்கிறார். சீதை லக்ஷ்மணன் அவங்களுமே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அரிய கோலத்தில் ராமரை பார்க்குறது இந்த திருக்கோவிலில் தான். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.